மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியல். You ain't stopping me. Step aside, motherfucker. I said. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இத்தனை வீடியோ போடல அப்படிங்கிறத நம்ம அடுத்தபட்சமாக நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம தாவைக்காக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டிலேருந்து ஓட்டு கேட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொன்னதுக்கு எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினதுக்கு கட்சி சார்பாக தாவைக்க தொண்டனாகிய நான் நன்றி சொல்லிக்கிறேன் மக்களே. அடுத்ததாக யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிபிஐ, சிபிஎம், அண்ணன் விசிகே கட்சி அவர்கள், விசிகேவையும் நான் தாழ்மையோடு நான் நன்றி கேட்டுக்கிறேன். நம்ம டிவிகேவுக்கு ஆதரவு அளித்ததுக்கு நான் நன்றி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு. முதலமைச்சராக பதவி ஏற்று இன்றைக்கி அவரோட அறிவிப்பில் அவரோட ஒரு அஜெண்டாவை அண்ணன் விஜய் அவர்கள் முதல் முறையாக அண்ணன் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே அண்ணன் விஜய் அவர்கள் அவர் சொன்ன 3 விஷயத்தை அண்ணன் விஜய் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன விஷயம், என்ன விஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பிரச்சாரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்ன அடுத்ததாக ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் நடத்திட்டார், சொல்லிட்டார். அண்ணன் விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு அவரோட கையெழுத்தே, அவரோட சைனே அண்ணன் விஜய் அவர்கள் அந்த தான் சொல்லியிருந்தார். என்னடா அந்த சைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் போட்ட கையெழுத்து, அவர் போட்ட தீர்மானம், அவர் போட்ட வாக்குறுதிகள், ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வாக்குறுதி முன்ன சொல்லியிருந்தார். அந்த ஃபஸ்ட்டு சொன்ன வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களுக்கும் மின்சார வசதி இருக்குல்ல, கரண்ட்டு பில் கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் விஜய் அவர்கள் சைன் போட்டு சொன்னது அதுதான். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கப்பெண் திட்டம், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல அண்ணன் விஜய் அவர்கள் உறுதியாகவே இருக்கிறாரு. அதை நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்கனவே பழைய ஒரு பிரச்சார மீட்டிங்லையும் அண்ணன் விஜய் அவர்கள் சமீப காலமாக மறுபடியும் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக எந்த அளவுக்கு சொல்லணுமோ அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதேமாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் அதை ரெண்டாவது அந்த விஷயத்தை பண்ணிட்டார். ஏன்னா பெண்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் எந்த ஒரு அவல நிலைக்கு போனது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், தாவக நிர்வாகிகள் அனைத்து கட்சிகளுக்குமே தெரியும். அதனால் அண்ணன் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போயும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அண்ணன் விஜய் அவர்கள் சேஃப்டியை மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கா. அண்ணன் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் 2வது வாக்குறுதி இது. அண்ணன் விஜய் அவர்கள் 2வது வாக்குறுதியை சைன் போட்டு முடிச்சிட்டாரு. 3வதாக என்ன வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா கடந்த ஆட்சியில் போதைப் பொருளில் ஸ்கூல் பசங்க முதல்ல கொண்டு போதைக்கு அடிமையாகி போய் இந்த கூலிப்பு, இந்த கஞ்சா, இந்த அமீன், இந்த மது அருந்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் அடிக்ட் ஆகியிருந்தாங்க. ஸ்கூல் பசங்க மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட குடும்பத்தினருமே அவரோட கணவரை, வீட்டில் உள்ள பெற்றோர் குடிச்சிட்டு போய் அடிக்கிறது, சண்டை போடுற அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்துருக்கு. நிறைய கொலைகள் நடந்திருக்கு. ஏன்னா போகிற வர பசங்கள்லாம் வெட்டி சாய்க்கிறது, நம்ம விளாத்திக்குள்ள பிரச்சனை, விளாத்தி வச்சு அது ரேப் பிரச்சனை, நான் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அதை பெண்கள் பாதுகாப்பு இதுக்கு பண்ணியிருந்தார். திருநெல்வேலியில், நெல்லையில் நடந்திருந்தது. இப்போ டீ கடையில் உட்காந்து சொல்லி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பிரச்சனை நடந்தது. மது போதையில் வெட்டுறது, போடுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் முடிவு கட்டிருக்காரு. அண்ணன் விஜய் அவர்களையும் சொல்கிறத விட சந்தோஷமாக நான் என் வாயால் சொல்லணும்னு பார்க்குறேன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லும் போது நமக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வதந்திகள், எந்த அளவுக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழு ஈடுபாடு கொண்டு இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு எஸ்ஓபி போடணுமோ போட்டு, எந்த அளவுக்கு பழி சுமத்தணுமோ சுமத்தி, கரூர் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையுமே அண்ணன் விஜய் அவர்களுக்கு எப்படியாவது இவரை ஜெயிக்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்டாலின் அரசு, அது எஸ்ஓபி அப்படிங்கிறது ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். அந்த எஸ்ஓபி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு விட்டது, நமக்கும் தெரிஞ்சிருச்சு, இதுதான் உண்மையும் கூட. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணியும் அண்ணன் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி, அண்ணன் விஜய் அவர்கள் 1977 எப்படி எம்ஜிஆர் அந்த சாதனை பண்ணாரோ அதேமாரி அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ நடந்து முடிந்த தேர்தல் 2026 அண்ணன் விஜய் அவர்கள் வரலாறு திரும்பியது அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் எல்லாருமே குறைச்சி மதிப்பிட்டு, அண்ணன் விஜய் அவர்கள் இவெல்லாம் 1 சீட்டு ஜெயிப்பானா, 2 சீட்டு ஜெயிப்பானா, 10 சீட்டு ஜெயிச்சிடான், நான் கட்சி விட்டு வேலைக்கு போயிடுறான் அப்படி இப்படின்னு சொன்ன வாடகை வாய் எல்லாமே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெயிச்சா மட்டும் போதுமா, ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி இந்த வாடகை வாய்கள் 200 வூட் பீஸ் பேச ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2.5 வருடங்கள் 2.5 வருடங்கள்லேருந்து 3 வருடம் ஆயிருக்கும். பெரும் சாதனையை தான் படைச்சிருக்கு அண்ணன் விஜய் அவர்கள். எம்ஜிஆர் சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 30%, 32% சொல்கிறாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் 34.95 சம்திங், அதாவது 35% அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா 35% ஓட் சதவீதம் வாங்கியிருக்கிறாரு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் 2 to 3 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து அவர் பார்க்காத இடையூறுகள் இல்லை, அவருக்கு கொடுக்காத தொந்தரவுகள் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து அதை மீண்டு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த பதவியில் அண்ணன் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளும் பார்க்குறோம், தொண்டர்கள் பார்க்குறோம், நிர்வாகிகள், எதிர்கட்சிக்காரங்கள் எல்லாருமே ஆஹா அப்பா வியந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் இருந்தது ஒரு சூழ்நிலையில் அண்ணன் விஜய் அவர்கள் அதெல்லாம் முறியடித்து கடந்து இப்போ ஒரு 4 நாளாக அண்ணன் விஜய் அவர்கள் பெரும்பான்மை கிடைக்காம 108 சீட்டு ஜெயித்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை கிடைக்காம இன்றைக்கி 10/6/2026 அன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களாக பதவி ஏற்று 3 தீர்மானத்தை அண்ணன் விஜய் அவர்கள் சைன் போட்டு முடித்து வச்சிருக்கிறாரு. அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக செயல்முறைக்கு படுத்தி அண்ணன் விஜய் அவர்கள் 2026 2030 வரைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் சிறப்பாக ஆட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க, நான் நம்புகிறேன், நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள், அந்த விமர்சனங்கள்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன முறியடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, என்ன தான் முறியடிக்கப்பட்டிருக்காங்க, நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலுமாக பேசுனாங்க. கொள்கை தலைவர் ஆரம்பித்தார். யார் கொள்கை தலைவராக அறிவித்தார்? ஐயா காமராஜர் அவர்கள், வேலுநாச்சியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், அஞ்சலை அம்மா அவர்கள், பெரியார் அவர்கள். இந்த மாதிரி சமத்துவ சமுதாய கொள்கையை, அதாவது மதச்சார்பற்ற ஒரு அரசியல் ஒரு அஜெண்டாவை அண்ணன் விஜய் அவர்கள் வெளியிட்டார். ஃபஸ்ட்டு கொள்கையை சொன்னார். கொள்கை சொன்னால் போதுமா, கட்சி ஆரம்பித்தா போதுமா அப்படின்னு சொல்லக்குள்ள மாநாடு ஃபஸ்ட்டு நடத்தி காட்டட்டும், அப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டது. இந்த வாடகை வாங்கி 200 பீஸு எதிர்கட்சிங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த ஒரு சமயத்தில் அண்ணன் விஜயர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அண்ணன் விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார் விக்கிரவாண்டி மாநாட்டில். அந்த இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இடையில இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இடையில ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிறைய கட்சிகளுக்குள்ளே நிறைய குண்டை தூக்கி போட்ட மாதிரி வெடிச்சுக்கிட்டு கிடந்தது. அது என்ன அப்படின்னா, அதாவது தாவைக்காவுக்கு நம்மளை ஆதரவளித்து சில பேர் வரலாம் இல்லை, அவங்களுக்கு நம்ம வரும்போது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கண்டிப்பாக பங்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இதை ஏன் நான் ரிமைண்டர் பண்ணுறேன் அப்படின்னா, அது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போயும் அந்த ஒரு இடையில எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையிலுமே எல்லாருமே திமுகவினரிடம் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2 முடிச்சா அப்படி விமர்சனம் பண்ணுறதுனால 3ஆவது என்ன திரும்ப விமர்சனம் பண்ணாங்க, மாணவர் நடத்துனதெல்லாம் ஓகே தான், அது இப்படி கூட்டம்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அது இடையிலே அண்ணன் விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் நடக்கும்போது அண்ணன் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடத்திட்டு இருந்தப்போ திருவாரூர், அதாவது ஸ்டாலின் தொகுதிக்கே போய் அங்கேயே கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டு பதிலை பெற்றாங்க. அதில் எல்லாருக்குமே வாயில் செருப்பு கொண்டு அடித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நடந்த தேர்தலுமே அப்படி தான், எல்லாருக்குமே வாயில் ஒரு செருப்பை வச்சு சும்மா படாருன்னு அடித்த மாதிரி எல்லாருக்குமே தூக்கி போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பவள விழா பாப்பாவையும் தூக்கி போட்டு இதுக்கு மேலே எந்திரிக்க முடியாத அளவுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் அடின்னு அடித்து நொறுக்கியிருக்காரு. இதில் இன்னொரு சில்லற கட்சி ஒன்று இருக்குது, ஆமைக்கறி கூட்டங்கள். அந்த ஆமைக்கறி கூட்டங்கள் சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. ஆமைக்கறி சீமான், அவங்க கூட இன்னும் 2, 3, 4, 5 பேர் இருக்கிறாங்க. நம்ம சாட்டை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது எப்படி ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம பாண்டே அவர் 10 சீட்டு ஜெயிப்பாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 108 கட்சியை 108 சீட்டை வச்சுக்கிட்டு பெரும்பான்மையை கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல்ல 2 வருஷத்தில் ஆட்சிக்கு 2 வருஷத்தில் உள்ள கட்சி ஆரம்பித்து 2026 ஆட்சி பிடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக வரலாறு திரும்பிடுச்சு. கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட ஓட் பர்சன்ட் அதிகமாக காமிச்சிருக்கிறாரு அண்ணன் விஜய் அவர்கள். நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, இது உண்மை. அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னதை நிரூபிச்சுட்டு காட்டிட்டாரு. இப்போ இந்த சொன்ன வாடகை வாயெல்லாம் இப்போ எங்கே சாட்டை அப்ஸ்காண்ட் ஆகி கிடக்குறான், வெளியவே வரல. இந்த சொன்ன இந்த சேகர் பாபு, இந்த கேஎன்ஆர், இந்த இனிக்கோ, இவனெல்லாம் எங்கே போனானுங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறானுங்க. நம்ம அன்பில் மகேஷ், இன்க்ளூடிங் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அவரையும் சேர்த்து சொல்கிறேன் நான். இந்த வாய் விட்டு மாட்டிக்கிறவனுங்க எல்லாத்துக்குமே எந்திரிக்க முடியாது, வாழ்நாள் பூரா எந்திரிக்க முடியாத அளவுக்கு மக்கள் ஓட்டை செலுத்தி மாற்றம் வேணும் அப்படிங்கிறத செலுத்தி அண்ணன் விஜய் அவர்கள் தாவிகாக்கு ஓட்டு அளிக்கணும்னு சொல்லி செலுத்தி அண்ணன் இந்த திருட்டு திமுக அரசுக்கு, ஊழல்வாதி அரசுக்கு, கொள்ளை அடிக்கிற அரசுக்கு ஒரு பதிலடியை மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு வீரல் புரட்சியை ஏற்படுத்தி அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டை போட்டு கிட்டத்தட்ட அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடத்தி அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சராக அரியணையில் ஏற்றிட்டோம் அண்ணன் விஜய் அவர்களை. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றிட்டாங்களா, 4வது இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, பூத்தில் முதல்ல உட்காரத்துக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இது என்னடா இது புதுசாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உண்மையாகவே சொன்னாங்க, பூத்தில் உட்காரத்துக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா, அந்தளவுக்கு பெரிய கட்சியாக நீங்கள் உட்காருவாங்களா, இதெல்லாம் ரசிகர் கூட்டமாச்சு, எப்படி உட்காருங்கன்னு சொல்லி கேள்விக்கு நம்மளோட தொண்டர்கள் எல்லாருமே வாக்குச்சாவடியிலேருந்து பூத்தில் இருந்து அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல், ஏன்னா இன்க்ளூடிங் நானுமே இருந்தேன், இடத்த விட்டு எந்திரிக்காமல் கடைசி வரைக்குமே பூத்தில் ஆள் இருந்தாங்க. ஆனால் அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் நான் இந்த விதத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்களுமே இருந்தோம், எங்கள் மாமா இருந்தோம், நானுமே கூட இருந்தேன், நன்றி சொல்லிக்கிறோம். இப்படிலாம் பூத்தில் ஆள் இருக்குதா, வாக்குச்சாவடி முகத்தில் ஆள் இருக்கா, இதுக்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தது. டிஎம்கே ஏடிஎம்கே கூட அந்தளவுக்கு இல்லை. நம்ம காலையிலேருந்து வெளியே போகாமல் மாற்றி விட்டு கரெக்டான அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம தொண்டர்கள் கரெக்டாக வேலை செஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார். அந்த விஜய் அவர்கள் சிறப்பாக ஆட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கை. நம்ம கிட்டத்தட்ட ஓட்டு எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னா 1.75 crore, அதாவது 1,75,00,000 மக்கள், 75 மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த தற்கூரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அனில் குஞ்சர், இப்போது இந்த ரசிகர் மட்டும்தான் ஓட்டு போடாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு சிறப்பான பதிலடி. 18 வயசு, இந்த 20 வயசு, 25, 30, 35, 40, 45, 50, 55, 70, 75, 60 வயசு, 70, 75, 80 to 90 வயசுமே அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதாவது தாவிகாவுக்கு விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இத்தனை பேர்த்தையுமே நீ தற்கூரின்னு சொல்லுவியா? இத்தனை பேசுமே அனில் குஞ்சுன்னு சொல்லுவியா? அப்போது நீ இந்த தற்கூரிகள்கிட்ட நீ ஓட்டு வாங்குற நீயும் ஒரு தற்கூரி தானே. அப்போ நீயே உன்னை உதாசனப்படுத்திக்கிற தானே, நீயே உன்னை
கேவலமாக படுத்திக்கிறது. ஆனால் அப்போ மக்களை நீ வந்து தற்கொலைன்னு சொல்கிறேன்னா அப்படின்னா தாவைக்காக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்துக்கு போட்டவங்கள எப்படி நீ வந்து தற்கொலைன்னு சொல்லுவ அப்படிங்கிறது இது ஒரு சரியான பதிலடி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மக்கள் சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமும் அண்ணன் விஜய் அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிறத மக்களோட கருத்து, என்னோட கருத்து, ஓட்டு போட்டவங்களோட கருத்து. இதை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக காரர்கள், ஏடிஎம்கே காரர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்படி இருக்கிற சூழ்நிலை இடையில இப்போ ஒரு 4 நாள் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் பெரும்பான்மை கிடைக்காம கிட்டத்தட்ட 4-5 தடவை வந்து ஆளுநர்கிட்ட போய் வந்து ஏமாற்றத்தை அடைஞ்சு 4வது தடவை போகும்போது தான் நேற்று வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி, ஆர்லேகர் வந்து கவர்னர் வந்து பதவியேற்பு எல்லாம் நடத்திடலாம், நாளை காலை 10 மணி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகே இவங்க இடையில இப்போ ஒரு அடி ஒன்று பட்டுட்டு இருந்துச்சுல்ல. ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து கூட்டணி வச்சு பழனிசாமியை வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தி முதல்வராக ஆக்கிடலாம், நம்ம வந்து ஆட்சி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி பட்டுட்டு இருந்ததில் இடையில இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகே தாமதமாக்கினது என்ன அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்க்கு சிபிஐ, சிபிஎம், விசிகே இந்த 3 பேருமே கூட்டி ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது, பல யூடியூபர்கள் சொல்கிறது, பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது, ஜேர்னலிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகே இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டது மீட்டிங்க்கு நம்ம ஏடிஎம்கேவோட கூட்டணி போகிறோம். ஏன்னா அந்த 8 சீட்டு இல்லாமல் இவங்களால் அதை ஐயுஎம்எல்லும் கூட சேர்த்து அந்த 8 சீட்டும் இல்லாமல் இவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த சிபிஐ, சிபிஎம் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி தான் வேணும், மதச்சார்பற்ற கூட்டணி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க 100க்கு 100% உண்மையாக இருக்கிறாங்க. தாவைக்காவும் அதே குறிக்கோளை நோக்கி தான் போயிட்டுருக்கு. மதச்சார்பற்ற கூட்டணி தான் வேணும், மதச்சார்பற்ற மக்கள் ஆட்சி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐஎம்எல் இந்த 8 சீட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்தாலும் 106 சீட்டு தான், பெரும்பான்மை நிரூபிக்க பத்தாது. அதனால் இவங்களை கூப்பிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் சிபிஐ, சிபிஎம் போயிட்டு அவங்க வந்து வேணான்னு சொல்லி ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இந்த சிபிஐலேருந்து பேபி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் நடந்து போயிட்டு மறுபடியும் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் ஆதரவு கொடுத்துமே காலதாமதமாக விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப தாமதமாக ஏற்படுத்தி ஒரு நாள் தள்ளி போனது. கடைசியில் நேற்று வந்து அண்ணன் ஆதவர்ஜுன் அண்ணன்கள் அவர்களுக்கு வந்து, அதாவது மினிஸ்டர் இப்போ இருக்கிற இதுக்கு மேலே அவர் தான் மினிஸ்டர், அவருக்கு வந்து லெட்டர் கொடுத்து நேற்று பேர் அது வந்து முடிஞ்சிச்சு. நேற்று இன்னொரு கேள்வி ஒன்று வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து தீயாக பரவிட்டு இருந்துச்சு. என்ன அப்படி பார்த்து பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னா, சிபிஐ, சிபிஎம் வந்து நீங்கள் வந்து டிஎம்கே கூட கூட்டணிகளில் இருக்கிறீங்க, அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கும் ஆதரவு அளிச்சிங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு திடீர்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார். அதுக்கு சிபிஐ, சிபிஎம்லேருந்து சிபிஐன்னு நினைக்கிறேன், எனக்கு சண்முகம் வந்து சிபிஐன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. திரு சண்முகம் அவர்கள் டைரக்ட் அட்டாக் கொடுத்துறாரு, டைரக்டான ஒரு பதிலடி கொடுத்துறாரு ப்ரெஸ் மீடியாவுக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் தனிப்பட்ட முறை கட்சி, நாங்கள் வந்து தனியாக ஒரு கட்சி, எங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அளவில் இருக்குது, எங்களுக்கு அகில இந்திய கட்சி அப்படிங்கிற பேரில் நாங்கள் வந்து வெளிப்படையாக நம்ம வந்து டிஎம்கே சொல்லி தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நேராக பட்டார்னு ஒரு அடி போட்டு டைரெக்டாக பேசி முடிச்சிட்டாரு. இதில் இந்த 200 ஊற்றி வாடகை வாங்கி இவங்க எல்லாம் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் ஆதரவு அளித்ததுனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாடகை வாங்கி 200 ஊப்பீஸு வாயை விட்டுக்கிட்டு ஏகத்தாளமாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்குது இந்த வாடகை வாங்கி 200 ஊப்பீஸ். ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தது, அவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் அந்த மீட்டிங் போனதை கேட்டால் ஆதரவு கொடுக்கலாமா வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக போனோன்னு சொல்லி ஒரு வதந்தி, ஒரு முட்டு கொடுத்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்குது இந்த வாடகை வாய் 200 ஊப்பீஸ். நான் என்ன கேட்குறேன், அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு, 108 பெரும்பான்மை சீட் வச்சிருக்கிறாரு, கவர்னர் கொடுத்துருக்கணும், சட்டப்பேரவையில் தான் நிரூபிக்கணும். இப்படி கொடுக்காத பட்சத்தில் அவர் கேட்கணும் போது நீங்கள் டக்குன்னு ஓகேல சொல்லணும்,
சிபிஐ சிபிஎம் விசிகே ஐயுஎம்எல் அப்படி கொடுக்கலாம் மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்திருப்பாங்க நீங்களே கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க ஆதரவு அளித்ததுக்கப்புறம் அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நேற்று முந்தா நாளோ அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய், எனக்கு அண்ணன் தான் முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருந்தாலும் எனக்கு அண்ணன் தான். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ சிபிஎம் டி நகரில் இருக்கிற சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் போய்ட்டு நேரில் சந்திரிச்சு அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப நேரமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உரையாடி அண்ணன் விஜய் அவர்கள் எல்லாத்திட்டையும் பேசி, அதுவும் சும்மா இப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு வேட்பாளர் கேண்டிடேட் அவர் இப்போ தான் 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து அது வேட்பாளர் கேண்டிடேட் ஒரு 108 பெரும்பான்மை சீட்டு வச்சுக்கிட்டு பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு 100 வருஷம் கட்சி, உலக அளவுலன்னு பார்த்தோன்னா 200-250 வருஷம் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்கள்ட்ட போய் அந்த வேட்பாளர் கேண்டிடேட் வந்து போய் கேட்குறாரு எங்களுக்கு பெரும்பான்மை 10 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அது வந்து அவரோட பெருந்தன்மை, அது அவரோட மரியாதை, அவரோட நல்ல குணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சிபி சண்முகமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம்மில் கடைசி வரைக்கும் முதல் நாளில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து பணிவாக எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது நன்றி அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் பணிவாக வந்து கேட்டுட்டு வந்திருக்கிறாரு. இப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ ஒரு ஆளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் டி நகரில் வந்து சிபிஐ சிபிஎம் இருக்குதுல அந்த கட்சியில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வர்றதுனால கிட்டத்தட்ட இந்த சிபிஐ சிபிஎம்னா என்னன்னு இங்கே யாருக்கும் முக்கால்வாசி தெரியாது. கூட்டணி கட்சியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் தான் தவிர்த்து திமுகவில் அந்த சிபிஐ சிபிஎம்க்கு இவங்க மினிஸ்டர் பதவியும் கொடுக்குறதும் இல்லை, அதான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கும் கிடையாது, இவங்க எந்த சீட்டும் கொடுக்குறதும் கிடையாது, மினிஸ்டரும் கொடுக்கறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. திமுக வெளியிருந்த ஆதரவு தருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தான் கொடுக்கவே இல்லையே, எப்படி டிவிகேல வந்து கேட்பாங்க? அப்புறம் நீங்கள் தான் அந்த ஒரு ஆசையை கூட தூண்டலை, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய கணிப்பு டிவிகே வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை அவங்க ஏற்றுக்கணும். மார்க்சிஸ்ட் அப்படின்னா கார்ல் மார்க்ஸை பற்றி இங்கே முக்கால்வாசி யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த திமுக திராவிட ஆட்சி நடந்ததுலேருந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த புக்குக்குள்ளே மட்டும்தான் அந்த கார்ல் மார்க் அப்படின்னா என்னன்னு தெரியும். இங்கே பலதர மக்கள்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில். யாருக்குமே இந்த கார்ல் மார்க்ஸ்னால் யார், இந்த கம்யூனிஸ்ட்டு யார், கம்யூனிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. அந்த விஜய் அவர்கள் மூலமாக தான் அரசியல்னாவே இங்கே நிறைய பேர்த்துக்கு அரசியல் பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது, ஒரு மரியாதை வந்தது. அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் உள்ளே வந்தது எனக்குமே தெரிய ஆரம்பிச்சிது. நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு ஆள் மட்டும்தான் காணும், ஒரு ஆள் மட்டும்தான் காணும் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஐ சிபிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகேவோட தொடர்ந்து பயனளிக்கிறது நல்லது, மக்களுக்கு நல்லது. மதச்சார்பற்ற கூட்டணி கண்டிப்பாக தாவேக தலைவர்கள் அவர்கள் விஜய் அவர்கள் அதை தான் பண்ணுவார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ சிபிஎம்கிட்ட சொன்னதாக தகவல் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இதை தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணி அதில் மட்டும்தான் நாங்கள் பயணிப்போம், யார் வந்தாலும் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு அண்ணன் விஜய். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டாரா, அதே மாதிரி ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று, ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன தவறுதல் செஞ்சாலும், நான் இப்போ தான் அரசியலுக்கு புதுசாக, நான் என்ன தவறு செஞ்சாலும் நீங்கள் சுட்டி காட்டணும், நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கிறாரு. எப்படி மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லியிருக்காரு, மதச்சார்பற்ற ஆட்சி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர், ஒரு பெருங்கட்சியோட தலைவர், அது கிட்டத்தட்ட அங்கீகரிக்க ஒரு கட்சி ஆகி போச்சு. அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவர் வேட்பாளர் சிஎம் கேண்டிடேட் வந்து டைரெக்டாக இறங்கி அண்ணன் சிபிஐ சண்முகம் அவர்கள்ட்ட சிபிஐ சிபிஎம்கிட்ட டைரெக்டாக கேட்குறாரு. எந்த தலைவருமே இப்படி கேட்கல. அப்படின்னு ஒரு பட்சத்தில் இந்த இது வரைக்கும் சிபிஐ சிபிஎம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இப்போ மேப்பை போட்டு சிபிஎம் டி நகரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அண்ணன் விஜய் அவர்களால் அந்த சிபிஐ சிபிஎம்ங்கிற ஒரு கட்சி தெரியப்பட்டிருக்கு.
விஜய் அவர்களுக்காக போகிறாங்களோ இல்லையோ அந்த சிபிஐ சிபிஎம் அப்படிங்கிறவங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கிங் மேக்கராக சிபிஐ சிபிஎம் தான் நான் சொல்லணும். சிபிஐ சிபிஎம் ஆதரவு தரணும். விஜய் அவர்கள் இப்போது காலைல 10 மணிக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றிருந்திருக்க முடியாது. இதுதான் உண்மையும் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது இதே தான். அண்ணன் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிபிஐ சிபிஎம் கூட்டணிக்கு கூப்பிட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து மினிஸ்டர் பதவி கொடுத்து ஆட்சியில் பணியாற்ற சொல்கிறது என்னை வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இதை சிபிஐயும் சிபிஐயும் ஏற்றுக்கணும். இது எந்த அளவுக்கு வீடியோ வைரல் ஆகும்னு எனக்கு தெரியாது. இந்த சிபிஐ சிபிஎம்மும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத தயவுசெய்து டிவிகேவோட நீங்கள் கூட்டணியில் ஆட்சி புரிந்து பணியாற்றணும்னு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் விஜய் அவர்கள் தாவைக்கா முழுமையாக ஒரு ஊழலற்ற ஆட்சியை, நல்ல ஆட்சியை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆட்சியை, நல்ல ஆட்சியை, எஜுகேஷன் லெவலில் எஜுகேஷனும் நல்லா கொடுத்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி சிறுபான்மையர் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த ஒரு தமிழ்நாட்டு மக்கள், மதச்சார்பற்ற ஒரு கட்சி, அதாவது செக்யுலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சிருக்கிற நம்ம தாவேக்காவுக்கு நம்ம ஆதரவளித்து அண்ணன் விஜய் அவர்கள் பாதையில் போய் அண்ணன் விஜய் அவர்கள் ஆதரவளித்து இந்த 5 வருஷமும் நல்ல ஆட்சியை கொடுக்கணும் ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க, என்ன ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் விஜய் அவர்கள் முடிச்சிடும். நானும் அதையே சொல்லி முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயமும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் உங்கள் விருப்பத்தை என்னென்னு தெரிவிச்சிட்டு போங்க. நான் பேசுகிற விஷயம் நல்லதாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, எடுத்து நீங்கள் சொல்லிவிட்டு போங்க. நான் மறுபடியும் மாற்றிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும். அரசியல் உண்மைகள் மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நடைமுறை அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் தாவிக்கல இருந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ணன் தாவிக்க விஜய் அவர்கள் தப்பு பண்ணாலுமே நான் எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு யார் பண்ணாலும் தப்பு தான். அண்ணன் விஜய் அவர்கள் தப்பு பண்ணாலும் தாவிக்க சரி யார் தப்பு பண்ணாலும் நான் எடுத்து சொல்ல மாட்டேன்னு மட்டும் எழுத்துக்கேன். என்னடா இவன் தமிழக வெற்றர்கள்னு சொல்லி போட்டிருக்கிறான், டிவிகேக்கு சொம்பு அடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நியாயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன். முட்டு கொடுக்குறதுக்காக நான் எப்போதுமே பேச மாட்டேன். மக்களில் ஒருவனாக நின்று தான் நான் பேசுவேனே தவிர்த்து டிவிகேக்கு ஒருபோடு சாதகமாக நான் பேச மாட்டேன். நியாயத்தை மட்டும்தான் நான் இது வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.